நண்பர்களே, ஆன்மீகம் அப்படின்னா என்ன? ஆன்மீகம் அப்படின்னா எனது கருத்து. இறைவனை பற்றி முழுமையான ஒரு புரிதலுக்கு பெயர் ஆன்மீகம். இறைவன் சம்பந்தமா நம்ம சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து இதுதான் அப்படின்னு தெளிவா, கிளியரா யார் கேள்வி கேட்டாலும் ஸ்ட்ரெயிட் ஆமா அப்படின்னு தெளிவா சொல்றதுக்கு நீங்க சிந்திச்சு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆன்மீகம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவனை பற்றிய ஒரு புரிதல். இறைவன், பிறப்பு, இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவன் பற்றிய முழுமையான புரிதல் பேரு ஆன்மீகம். நீங்க என்ன வேணா புரிஞ்சிருக்கலாம். அந்த புரிதலுக்கு பேர் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் 2 வகைகள் இருக்கு. நாத்திகம், ஆத்திகம். நாத்திகம், ஆத்திகம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாத்திகம் அப்படின்னா இறைவன் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு நாத்திகம். இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஆத்திகம். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இறைவன் இல்லைன்னு சொல்றாரு, அப்ப அவர் ஆன்மீகத்திலேயே இல்ல அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். இது பொதுவான கருத்து. எனது கருத்து என்னன்னா, அட்லீஸ்ட் அவர் இறைவன் இல்லைன்னு புரிஞ்சு வச்சிருக்காரு இல்லைங்களா? புரிஞ்சுக்கங்க. ஆன்மீகங்கிறது மேல இருக்கு. அதுக்கு கீழ 2 பிரிவு. இவர் இல்லை அப்படின்னு புரிஞ்சு வச்ச ஆன்மீகவாதி. அப்படி வச்சுக்கலாம். புரிதலுக்காக. இவர் இறைவன் இருக்காருன்னு புரிஞ்சு வச்ச ஆன்மீகவாதி. ஆன்மீகம் என்பது இறைவனை பற்றி புரிந்து வைத்திருக்கும் ஒரு விஷயம்.